Hi hello guys, welcome back to Raja Tech channel. So இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது சண்டே QnA வீடியோ தான். நீங்க கேட்ட क्वेश्चंस எல்லாத்துக்குமே ஒன்றுனா இந்த ஒரு வீடியோல ஆன்சர் பண்ண போறோம். என்னென்ன क्वेश्चंस அப்படிங்கறத பார்க்கலாம். மேஜரா வந்து கம்யூனிட்டி டேப்ல இருந்து எடுத்திருக்கேன். எல்லா क्वेश्चंसமே நான் வந்து ரீட் பண்ணி ஆன்சர் பண்றேன். அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில வீடியோஸ்ல கேட்டிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான क्वेश्चनையும் எடுத்திருக்கோம். சோ ஒன்றுனா क्वेश्चंस என்னென்ன அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அபினாஷ் பி அப்படிங்கற சேனல்ல இருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ ஷார்ட்ஸ் ஃபண்ட் எது வரைக்கும் இருக்கும் ப்ரோ? ப்ளீஸ் சொல்லுங்க. ஐ மீன் எத்தனை மந்த்? சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது அதாவது அபினாஷ் பி அப்படிங்கிறவங்க, ப்ரோ ஷார்ட்ஸ் ஃபண்ட் எது வரைக்கும் இருக்கும் ப்ரோ ப்ளீஸ் சொல்லுங்கள். ஐ மீன் எந்த மந்த் எந்த இயர் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ யூடியூப் தரப்பில் சொன்னது லைக் வந்து லான்ச் ஆகும்போதே சொன்ன விஷயம் 2021 2022. ஸோ குறிப்பிட்டு வந்து 2022 முடிவு வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸ்டார்ட் ஆனது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து பின்ன ஸ்டார்ட் ஆனது 2021, பட் 2022 ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் அந்த போனஸ் ஃபண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது கிளியராக பிளாக்லேயே கொடுத்துருப்பாங்க. அவங்களோட அஃபிஷியல் பிளாக்ல கொடுத்துருந்த விஷயம் தான். நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம். அவங்களுடைய பிளாக்ல போய் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துடலாம். யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ணு கிளியராக அவங்க வந்து ஆர்டிகல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான், ஜஸ்ட் வந்து இந்த இயர் இவ்வளோ தான். அதே மாதிரி டிசம்பர் மந்த் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மந்த்து குறிப்பிட்டு வந்து லாஸ்ட் மந்த்தாக இருக்கும். ஸோ 2022 லாஸ்ட் மந்த் வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அபினாஷ் பிங்கிறவங்களே அகெயின் அந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஷார்ட்ஸ் ஃபண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் அவங்களுடைய ஆர்டிக்கலில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குறிப்பிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஷார்ட்ஸ்லேயே இந்த மாதிரி கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து வந்து இதை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க ஒன்றா என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ. இப்போ இந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்து தான் அவங்களே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்டேட்டடாக எப்போவுமே இருந்துக்கோங்க கைஸ். இந்த ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் இந்த ஃபண்ட் ரிலேட்டடாகவும் சரி, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஷார்ட்ஸ் பற்றின கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நிறைய பேருக்கு இருக்குது. ஜஸ்ட் வந்து நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட் செக்ஷனில் போனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் யூடியூப் ஷார்ட்ஸ்க்குன்னு நம்மளுக்கு வந்து தனி பிளேலிஸ்ட் இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். மோர் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனான லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக சின்ன சின்ன விஷயங்கள் லைக் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்போம். யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ணலையே நமக்கு குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் எப்போ வந்ததுங்கிறதுலேருந்து, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு அந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ ரேட்டில் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன கண்ட்ரீஸ்க்கு அவைலபிளாக இருக்குங்கிற எல்லா அந்த ஷார்ட்ஸ் ஃபண்டுக்கு நம்ம எப்படி எலிஜிபிள் ஆகுறதுங்கிற ரெக்யர்மெண்ட்ஸ்லேருந்து அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து எப்படி ஆட்சன்ஸில் நம்ம கொண்டு வர்றது அண்ட் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இல்லாமல் இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கும் இது எப்படி கிடைக்கும், எப்படி இது பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் சொல்லியிருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து லைவ் ப்ரூஃப் மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணவும் செஞ்சுருக்கோம் நிறைய வீடியோஸில். லைக் வந்து ஃபண்டு வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்சன்ஸ்க்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறது பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸோ ஷார்ட்ஸ் பற்றின பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் யூனிக்காக இருந்ததுன்னா அதை பற்றின தனி வீடியோவும் மேக் பண்ணுறேன். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீமி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பவி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ஷார்ட்ஸ் பக்கத்தில் அந்த பீட்டா ஆப்ஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து இப்போ வந்து எல்லா இடங்கள்லையும் யூடியூப் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இப்போ வந்து ஷார்ட்ஸ் வந்து அவைலபிள் ஆயிடுச்சு. பீட்டா அப்படின்னு இருக்கிறதுக்கான ரீசன் அது வந்து டெஸ்டிங் பர்பஸில் இருந்தது. ஸோ இப்போ வந்து டெஸ்டிங் பர்பஸில் அது இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து லான்ச் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே அவைலபிள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்க முடியல. ஸோ கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது ராமராஜன் விஐபி. ஸோ கைஸ், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அக்கௌண்ட்ஸ் தமிழ் அப்படிங்கிறாங்க. அதாவது குறிப்பிட்ட வந்து மெசேஜ் வந்து வந்துருக்குது மெயிலில் வந்து, அதுலேயே மெயிலில் ரிப்ளை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக என்ன கேட்டால் நீங்கள் வந்து யூடியூப் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன், நீங்கள் யூடியூப்லேயே செட்டிங்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸை ப்ராப்பராக எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே ரிப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மெயிலில் அகைன் ரிப்ளை பண்ண பார்த்து அது யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் போய் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் நீங்கள் சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம் கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ சிம்பிளாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அவ்வளோ தூரம் பண்ணிக்கிட தேவையில்லை. ஸோ சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து யூடியூப் ஆப்லேயே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய செட்டிங்ஸ்லேயே அதில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரிப்ளை வரணுமா, அடுத்து எக்ஸ்ட்ரா ஹார்ட் கொடுத்தா ரிப்ளை வரணுமா, அந்த நோட்டிஃபிகேஷன் வரணுமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் விஷயம். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் TNKDR நோ ஆன்சர். ஸோ ஐ எம் நாட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். மன்னிச்சிடுங்க, இனி இப்படி நடக்காம முயற்சி செய்றேன்.
ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதில் ஒருத்தங்க தான். ஸோ கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அவ்வளோதான், யாரும் கோச்சிக்காதீங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா யூகே ஜாப்ஸ் அப்படிங்கிறவங்க, ஹாய் ப்ரோ, யூடியூப் மானிட்டேஷன் எலிஜிபிளுக்கு 1000 சப்ஸ்கிரைப் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இரண்டுமே வேண்டுமா, இல்லை ஏதாவது ஒன்று போதுமா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு 365 டேஸ், அதாவது ஒரு 1 இயரில் கிடைக்கணும் அப்படிங்கிற எந்த வித எலிஜிபிலிட்டியும் கிடையாது. 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் 1 இயர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். மற்றபடி வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் வேணும், 4000 வாட்ச் ஹவர்ஸும் வேணும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு முக்கியமானது. ரெண்டுத்தையுமே நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் மாதிரியான எந்த இஷ்யூஸும் உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுடைய சேனலில் எனேபிள் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ சேர்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் யூடியூப்ல மானிட்டேஷன் அப்ளை பண்ண போகும்போது கண்டிப்பாக வந்து எல்லா விஷயங்களையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த விஷயங்கள் எல்லாமே உண்டு. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க, இது எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக வந்து ரெண்டுமே ரீச் பண்ணியிருக்கணும். ரீச் பண்ணால் தான் மானிட்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணுறதே அந்த ஆப்ஷனே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னா அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணி ஆகணும். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி சுரேஷ் அப்படிங்கிற சேனல்ல இருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஹாய் ப்ரோ, எனக்கு ஒரு மெயில் வந்தது, URL, ஜிமெயில் அட்ரஸ் அண்ட் 5 வீடியோ லிங்க் சென்ட் பண்ண சொல்லி யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோலேருந்து வந்த மாதிரி காட்டுது. அதை அஃபிஷியலானு செக் பண்ணுங்கள். அதே சமயம் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு டிவைஸில் இருந்து செக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அது ஸ்பேம் செக்ஷனில் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா ஜிமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய சேனலுடைய ஜிமெயில் அட்ரஸையோ எல்லாம் வந்து குறிப்பிட்டு உங்களுடைய பர்சனல் ஐடியா வச்சுருக்கக்கூடியதோ பண்ணாதீங்க. ஸோ குறிப்பிட்டு உங்களுக்கு வேண்டாம், சும்மா தான் இருக்குது அந்த ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொன்னால் அதை வேணால் நீங்கள் வந்து இதில் ஷேர் பண்ணலாம். மற்றபடி வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எதுலேயுமே ஷேர் பண்ணாதீங்க. குறிப்பிட்டு வந்து உங்களுக்கு கேட்குறாங்க, இது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சா மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி யூடியூப் தரப்புலலாம் இந்த மாதிரி ஜிமெயில் அட்ரஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, அவேர்னஸாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா விதின் எஸ்கே அப்படிங்கிறவங்க, எனக்கு 18 மைனஸ் ஆஃப் ஏஜ், நான் யூடியூப்பில் வீடியோ போடலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ குறிப்பிட்டு வந்து உங்களுடைய வீடியோ கண்டென்ட் வந்து கிட்ஸை மையப்படுத்தினதாவோ இல்லைனா வந்து குறிப்பிட்டு நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் வந்து மேஜராக கிட்ஸ் ஆடியன்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டெஃபினட்டாக கொடுத்தாகணும். அதை தவிர்த்து வந்து நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது யூடியூப்பில் கிடையாது. யார் வேணாலும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். பட் இந்த கோப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வேனுக்குனே பண்ணதாகும். பட் இந்த கோப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க, மற்றபடி ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஃபன்னாகவும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சரும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பாய், see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.